Hello friends, welcome to your own channel Knowledge Adora. இந்த சேனலில் புது பிளேலிஸ்ட் நம்ம ஸ்டாக் எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்பிரஸில் பேசிக்லி நம்ம மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் லேட்டஸ்ட் ஹேப்பனிங் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். த ஃபர்ஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் சீரீஸ் வந்து நம்ம எஸ் பேங்கை பற்றி பேச போகிறோம். There are a lot of things which is happening. The buzz is happening in the Yes Bank with a lot of buzz is happening around. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரீசெண்டாக இது எஸ் பேங்க் ஹாஸ் கம் அவுட் வித் எஃபிஓ. சில பேருக்கு அலாட் ஆகிருக்கு, அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கு. ஸோ அலாட் ஆனவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், புதுசாக இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எஸ் பேங்க்கோட ப்ரைஸ் சார்ட். ஆகஸ்ட் 4th க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 12.25 க்ளோஸ் ஆச்சு. அண்ட் நேத்திக்கு இட் ஓப்பன் அப் வித் தி சேம் 12.25 and it dipped to 12.20, which was the lowest least, and upper light trading apro it went and hit the upper circuit, which is at the 5% bracket like so upper circuit 12.85 la adichiruchu. So what is the reason behind this upper circuit? Is there any game plan or any news in the market? Vaanga discuss பண்ணுவோம். Before we get into the reasons behind upper circuit, நம்ம இதோட past data and information கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் மேனேஜ்மெண்ட் வந்து Mr. Rana Kapoor, who was the CEO of it, there was some mismanagement which was there, which RBI has to step in to ensure in the bank collapse ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. So they asked him to step aside and RBI took control, brought in Mr. Prashant Kumar, who was the CFO in SBI. They brought him and made him as the CEO because he is a banker with a lot of experience to restructure it. The RBI and the government of India is taking so much interest in this bank. Though it's a private bank, it takes so much interest because இப்போ in the bank collapse ஆச்சுன்னா, and that too in this situation where coronavirus is there, pandemic is there, the investors interest and also the retailers interest in or faith in the banking system போயிடும். So அதனால RBI and the government of India has stepped in to make sure that this bank doesn't collapse, and banks such as SBI, IDFC First Bank, HDFC as all pulled in to ensure that invest பண்ணி இந்த பேங்கை சர்வை பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதோட பேக்ட்ராப். அண்ட் சில டேட்ஸோட இம்பார்ட்டண்ட் கீ டேட்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா July 9th. ஓகே, July 9th இந்த ஷேர் வந்து இட் வாஸ் ட்ரேடிங் அட் 27 rupees 50 paise. இன்றைக்கி நம்ம சொல்கிறது வந்து 12 rupees 85 paise. ஆனால் July 9th இட் வாஸ் ட்ரேடிங் அட் 27 rupees 50 paise. அன்னைக்கு எஸ் பேங்க் இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் பிரகாரம் இட் ஹஸ் கம் அப் வித் அன் எஃபிஓ. நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட ஸ்டாக் டாக்ஸில். எஃபிஓ கொண்டு வந்திருக்காங்க. July 10th எஃபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. விச் அன்னைக்கு வந்து என்னைக்கு ப்ரைஸ் பேண்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அன்னைக்கு இட் வாஸ் ட்ரேடிங் அட் 26 rupees 75 paise. ப்ரைஸ் பேண்ட் என்ன கொண்டு வந்தாங்க? 12 to 13 rupees. ஸோ டவுன்ஃபால் இப்போ சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 10th அப்புறம் there was a consistent fall and then it was brought to 12 rupees. The listing என்னைக்கு நடந்துச்சு எஃபிஓ அப்படின்ட்டு பார்த்தோம்னா July 27th வந்து it was listed in the stock exchange. 28th of July, which is the critical date, அன்னைக்கு பார்த்தோம்னா it closed at 11 rupees 10 paise below the FPO listing. FPOலையும் வந்து there was lot of things which was there. என்னன்ட்டு பார்த்தோம்னா எஃபிஓ வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் வந்து தே ஹாவ் டேக்கன் இட். அவங்க வந்து 2 times சப்ஸ்கிரைப் பண்ணினா QIP வாஸ் சப்ஸ்கிரைப் 2 times, வேறஸ் ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹாஃப் கூட இல்லை. ரீசன் ஏன்னா இந்த டியூரிங் திஸ் பீரியட் the stock was falling so drastically, so the QIPs played a big game in this one to bring down the share price, so the investors confidence or retailers got a confidence break பண்ணிட்டாங்க. So they never applied for it because they were worried when the prices is going down what is going to happen. So the QIP people accumulated these stocks, so it was
two times it was subscribed, whereas the retail subscription was only half of it to its quota. So அதனால தான் வந்து உங்களுக்கு it was pulled down. And after that, on 28th it was the lowest. After the listing it was the lowest வந்து 11.10. And latest stages, subsequent daysல பார்த்தீங்கன்னா they were substantial and it was hovering around same thing. 11.8, 11.9 and 12 இந்த ரேஞ்சிலேயே தான் hover ஆயிட்டு இருந்துச்சு. So this is how it was hovering around. And then what happened அப்படின்ட்டு பார்த்தோம்னா Moody's pitched in. Moody's has given the rating. So that we will discuss it later. இப்போ நேற்று என்எஸ்சியோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எஸ் பேங்கோட பார்த்தீங்கன்னா 41.7% டெலிவரி எடுத்திருக்காங்க. And look at the quantity that was traded. 37 crores, 28 lakhs, 10,294. Equal amount of shares was traded, and out of which 41.7% delivery நடந்திருக்கு. So a lot of accumulation has been done today, and இதனால தான் பார்த்தீங்கன்னா it jumped from 12 rupees to 12.85. ஏன் இந்த sudden jump, என்ன reasons அப்படின்ட்டு let's see. We also said that Moody's has upgraded the rating. So அதை பற்றி நம்ம பேசுவோம். The rating agencies Moody's has upgraded Yes Bank from CAA1 scale to B3. இப்போ CAA1 அப்படின்னா என்ன? It indicates a poor quality with high credit risk. லேருந்து இப்போ B3க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. B3ன்றது though it is better but still represent a speculative investment with high credit risk. B3ன்றதும் வந்து ரொம்ப பாசிட்டிவ் கிடையாது. It's better than the previous one. ஆனால் இன்னமும் வந்து there is high risk about the credit அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து இந்த சேஞ்சஸ்? why did Moody's upgrade? யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த கம்பெனியும் வந்து அப்கிரேட் பண்ணலாம் இல்லை டீக்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நோ, தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் மூடி அப்கிரேடிங் தி எஸ் பேங்க். ஏன்னா ஜூலையில் நம்ம சொன்ன மாதிரி ஜூலையில் வந்து பேங்க் ஹஸ் ரைஸ்ட் 14,267 crores வந்து எஃபிஓ மூலியமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரைஸ் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் சச் அஸ் institutional investors such as SBI, LIC, SBI Life, PNB, Bank of India, HDFC, Standard Life Insurance, இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் பேசிக்லி அ பாசிட்டிவ் சைன் ஃபார் திஸ் பேங்க்ஸ் ரிவைவல். அண்ட் எஃபிஓ வந்ததுனால எஸ் பேங்க் வந்து அதோட டயர் 1 கேபிட்டல் அடிகசி ரேஷியோ ஹஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 8.5%லேருந்து 13.5%, which is an extraordinary one. So அதனால தான் இந்த credit rating the Moody's rating has been upgraded for Yes Bank. Well, Moody's வந்து எஸ் பேங்க் அப்கிரேட் பண்ணது வந்து நேற்று கிடையாது. இட் வாஸ் ஆன் August 4th. அப்போ ஏன் நேற்றுக்கு அப்பர் சர்க்கியூட் அடிச்சது? வெல், எஸ் பேங்க் ரொம்ப சின்சியராக they were looking for investors to raise their capital, and they was in talks with a lot of investors. So this was the buzz in the market, and a lot of industry experts knew that it is going to raise the capital. So adu one of the main reason வந்து இன்னைக்கு இருந்தது. And also there was another potential talk that almost they have done it, and the investor is going to be investing very shortly அப்படின்றது மார்க்கெட்டில் இருந்ததுனால, since the investor is coming in, the confidence of the retail investors and the other investors who are there with Yes Bank ஓட கான்ஃபிடன்ஸ் அதிகமாகி they started buying the shares rapidly. அதனால தான் அப்பர் சர்க்கியூட் அடிச்சது. At the end of the day, after the trading hours முடிஞ்சப்புறம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோட பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா it is very clearly come out that who is this particular investor who is going to invest அப்படின்ட்டு பார்த்தோம். It is none other than LIC. LIC வந்து நம்மளுக்கு எஃபிஓவில் QIP ஓட ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தோம். They have invested in Yes Bank. இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட பர்சன்டைல் வந்து 0.759% எஃபிஓ மூலியமாக பண்ணியிருந்தாங்க இந்த QIPயில். இந்த வாட்டி
Now they have acquired shares. Now their revised holding is 4.98 percentage. It's a huge quantum jump. Okay, அவங்க வந்து they have they are investing around 105.98 crores shares வந்து sorry they are buying 105.98 crore shares of this particular bank, which is equivalent to 4.23 percentage stake. எஸ் பேங்கோட 4.23% ஸ்டேக்கை வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் திங்ஸ் விச் இஸ் தேர். அண்ட் டுமாரோ ஆர் பேசிக்லி சாரி டுடே என்ன ஆகும், மார்க்கெட் வில் see the tractions. ஏன்னா எவ்ரிபடி knows it, எல்ஐசி will invest, it invests on the companies which is very prospective. So அந்த ரீசன்னால again there is strong sentiments today that the market will again hit an upper circuit. But ரிமெம்பர், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எம்பிசியோட அவுட்கம்மும் வரப்போகுது. ஹேவிங் செட் தட், எனக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது இன்னைக்கு வந்து எஸ் பேங்க் வந்து அப்பர் சர்க்கிட் அடிக்கும் அப்படின்ற இது இருக்குது. பிகாஸ் ஆப்ரேட்டர்ஸ் வில் பிளே அ கேம் ஹியர் and also the investors, institutional investors will come into it because they all want to take this pie. Okay, மறுபடியும் நம்ம டெக்னிக்கல் சார்ட் வந்து பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐ வந்து ஒரு பியூட்டிஃபுல் கர்வ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த கர்வ் ஃபார்மேஷன் வந்து அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்குது. வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் வீக்னஸ் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு, ஸ்ட்ரென்த் இஸ் கம்மிங் பேக். ஸோ தட் இஸ் ஒன் வெரி குட் பாசிட்டிவ் சைன். இப்போ ஆர்எஸ்ஐ இன்னைக்கு இருக்கிற லெவல் பார்த்தோம்னா இட் இஸ் 21.73 லெவலில் இருக்குது. அதே நம்ம கொஞ்சம் டேஸ் லைக் 29th of July எடுத்து பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐ வந்து 11.89. ஸோ அ குட் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம எம்எஸ்சிடி லைன் எடுத்து பார்த்தோம்னா கூட, ஸோ எம்எஸ்சிடி லைன் வந்து இட்ஸ் பேசிக்லி அ பியூட்டிஃபுல் அகெயின் இட்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. இங்கே வந்து இந்த MACD line and the signal line is almost going to cross. So MACD line signal line cross panichana, it will be a bullish crossover, and this we can expect in a day or two. After that the weakness is gone and the growth cycle will start. ஸோ இதுதான் வந்து இந்த டெக்னிக்கல் இதில் பார்க்குறோம். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த சார்ட்டில். இட் இஸ் அட் 13.25லேருந்து 13.75 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பிரேக் பண்ணிடுச்சோன்னா இட் கேன் கோ அப் டு 16 rupees ஆர் அப் டு 19 rupees வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. அண்ட் சப்போர்ட் வந்து எந்த லெவலில் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 12 இல்லை 11.95க்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அண்ட் இன்னும் பாட்டம் அது பிரேக் பண்ணிச்சுன்னா இட் வில் பி அட் 11.05. இந்த 11.05 தான் இந்த ஆஃப்டர் தி எஃபிஓ லிஸ்டிங் ஆனப்புறம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா 11.10 அப்படின்ட்டு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து அந்த லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் சே தட் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் தி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஹேவிங் செட் தட், இப்போது இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் ஆல் ரைட் நவ் பிஃபோர் தி மார்க்கெட் க்ளோசிங். இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனப்புறம் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தோம்னா வி கேன் சி பேசிக்லி அப் ஸ்விங். ஸோ வி கேன் ஆப்வியஸ்லி சி இட் வில் பிரேக் இனிஷியலி வந்து this will let us see that it will touch 13.25 rupees 13.25. இது வந்து டச் பண்ணிடுச்சுன்னா இட் வில் கோ அப் டு 13.75. ஒன்ஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரோக்கன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இட் கேன் கோ அப் டு 16 to 19 அண்ட் மேபி ஃபர்தர் மோர் ஆல்சோ. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட வியூ வந்து ஆஸ் ஆஃப் நவ் வி ஷுட் பி அட் மேக்ஸிமம் ஆஃப் 16 to 19 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை யாராச்சும் ஹையர் லெவலில் வச்சுருந்தீங்கன்னா like 25 and 35 please, I think you can hold it for some time because the management is new and they are putting in efforts to restructure the bank. Yes, it will go up. So short term to mid term range we can achieve it, whereas if people are want to have it for a long term அப்படின்னா this will be a multi bagger. Even mid term லியே கூட நம்ம சொல்லலாம்.
Okay, the people who have gotten FPO, this would become a multi-bagger அப்படின்னு சொல்லலாம். So it's a good bet that has been there. Still we have to keep a close eye on it, eye on the market. ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் வில் ஹாவ் அ ப்ளே. இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ் யூ கேன், பட் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அண்ட் டு இட், பிகாஸ் டோன்ட் டேக் திஸ் அஸ் அன் யார்ட் ஸ்டிக். உங்களோட ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் டேக் அ ஸ்டெப். என்ன பர்சனலாக பொறுத்தளவுக்கு டிஸ்க்ளைமர், எஸ் ஐ டூ ஹாவ் interest in this particular thing and I do hold the portfolio. Plus I might look for adding up later stage based on few further more analysis. Suppose இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.